வேண்டும். சில அமல்கள் இருக்கிறது, அதை செய்தால் அல்லாஹ் அந்த உலகத்தில் நம்ம இருக்கிற பூமியிலேயே ஹஜ்ஜினுடைய நன்மையை தருகிறான். சில அமல்கள் இருக்கிறது, அதை மட்டும் சொல்கிறேன். நம்ம வருஷம் வருஷம் ஹஜ்ஜி செய்யணுன்ற நியத்து ஒரு புறம் இருந்தாலும், எப்படியாவது அடுத்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போயிடணும் அப்படின்ற விருப்பம் இருந்தாலும் கூட டெய்லி நம்மளால் ஹஜ்ஜிக்கு போக முடியும். எப்படி போகிறது? அதுக்குரிய நிலைப்பாடு என்ன என்றால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நியத்திற்கு அல்லாஹ்விடத்திலே மதிப்புண்டு. சில மனிதர்களை குறித்து சொன்னார்கள், மனிதர்கள் 4 விதம். முதல் விதம், அல்லாஹ் அவருக்கு நல்ல செல்வ செழிப்பை வழங்கியிருந்தார். அவர் இரவு பகல் பாராமல் அந்த செல்வத்தை மிகச்சரியாக பயன்படுத்துகிறார். உரிய முறையிலே அதை செலவு செய்கிறார். அல்லாஹ்வின் உரிமைகளை, அல்லாஹ் கடமையாக்கிய விஷயத்தை பார்த்து பார்த்து மிகச்சிறப்பாக செய்கிறார். எந்த குறையும் வைக்கல. அல்லாஹ் அவருக்கு உரிய கூலியை கொடுப்பான். இது முதல் வகை. 2வது வகை ஒன்று இருக்குது. ஒரு மனிதருக்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தை வழங்கியிருந்தான். பொருளாதாரத்தில் பெரிய முன்னேற்றம்லாம் இல்லை, பொருளாதாரத்தில் பெரிய உயர்வெல்லாம் கிடையாது, கல்வி இருந்தது. ஆனால் அவர் நினைச்சாரு, அந்த மனுஷன் எவ்வளோ நல்ல விஷயத்துலாம் செலவு பண்றாரு. அல்லாஹ் நமக்கும் செல்வத்தை, பொருளாதார பலத்தை நமக்கு அல்லாஹ் தந்திருந்தா நாமும் அந்த மாதிரி கொடுத்துருப்போமே, நாமும் அவரை மாதிரி வணங்கி அல்லாஹ்வின் அருளை பெற்றுக்கொள்ளலாமே என்று நினைத்தார். உண்மையிலே அவர்கிட்ட பெரிய காசுலாம் கிடையாது, ஆனால் நினைச்சாரு, அவர் செஞ்ச மாதிரி நம்மளும் செஞ்சா எப்படி இருக்கும்னு நினைச்சாரு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதல் கூறிய மனிதரும் 2வது உள்ள மனிதரும் கூலியிலே சமமானவர்கள். நாங்கள் சொல்லாசம், அவருக்கு அல்லாஹ் என்ன கூலி கொடுப்பான் அதே கூலி கொஞ்சமும் குறையில்லாமல் இவருக்கும் கொடுப்பான். அவர் கொடுத்ததுனால அல்லாஹ் கொடுத்தான், இவர் கொடுக்காம அல்லாஹ் கொடுக்கிறான். காரணம், இவர் உள்ளத்தில் இருந்த எண்ணத்திற்கு அல்லாஹ் தருகிற கூலி. ஹஜ்ஜிக்கு போறார் ஒருத்தர், வழி அனுப்ப போறோம், அவரிடத்த துவாவுக்காக வேண்டி விண்ணப்பிக்க போகிறோம். உள்ளத்தில் இப்படி ஒரு எண்ணம் ஏற்படுகிறது, அல்லாஹ் அவருக்கு நீ கொடுத்தாய், எல்லா வசதியையும் வாய்ப்பையும் தந்தாய், அவர் போகிறார், எனக்கு தரலையே, எனக்கும் நீ இந்த மாதிரி தந்திருந்தா நானும் ஹஜ்ஜிக்கு வருவேன் நினைச்சா கூலி உண்டு அல்லாட்ட. ஹஜ்ஜிக்கு போய் அவர் அங்கே இருந்து என்ன அமல்கள் செய்து நன்மையை பெறுவாரோ, பெறாமலேயே இவரால் இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும், தூய்மையான நியத் இருந்தால், எண்ணம் இருந்தால். 1. 2வது, தினசரி நீங்க ஹஜ்ஜிக்கு போலாங்க, தினசரி ஹஜ்ஜி நன்மை உண்டு. எப்படி கிடைக்கும்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, மன் சல்லல் ஃபஜ்ர ஃபீ ஜமாஅத்தின் ثم قعد يذكر الله حتى تطلع الشمس ثم صلى ركعتين كان له كحجة عمرة تامة. எவரொருவர் அதிகாலை தொழுகை, ஃபஜ்ர் தொழுகை ஜமாத்தாக தொழுதார், இமாம் ஜமாத்தோடு தொழுகிறார், தொழுது விட்டு அதே இடத்திலே உட்கார்ந்து திக்ர் செய்கிறார், எதுவரை? சூரிய உதயம் வரை. அதற்கு பிறகு 2 ரக்காத் தொழுகிறார், இஷ்ராக் தொழுகை, தொழுது விட்டு அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர் எவ்வளவு பெரிய நன்மையை பெற்றுக்கொண்டார் என்றால், பரிபூரணமாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி, ஒப்புக்கொள்ளப்பட்ட உம்ரா, ஒரே கல்ல 2 மாங்காய். அவர் இஷ்ராக் தொழுது நன்மையும் கிடைச்சு போச்சு, திக்ர் செஞ்ச நன்மையும் கிடைச்சு போச்சு, அதே நேரத்தில் ஹஜ்ஜி உம்ராவின் நன்மையும் கிடைச்சு போச்சு. பரிபூரணமான நன்மையை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2வது வழி. 3வது, தபரானியிலே வரக்கூடிய ஹதீஸ், மன் கதா லில் மஸ்ஜிதி லா யுரீது இல்லா அன் யதஅல்லம கைரன் அவ் யுஅல்லிமஹு கானல் அஜ்ரு கஹாஜின் தாம்மஹு ஹஜ்ஜஹு. பள்ளிவாசலுக்கு வருகிறார், எதுக்கு வர்றாரு? ஏதாவது நல்லது செய்வோன்ற எண்ணத்தில் வர்றாரு, நல்லதை கேட்கலான்ற எண்ணத்தில் வர்றாரு, அல்லது நல்லதை பிறருக்கு சொல்லி கொடுக்கலான்ற எண்ணத்தில் வர்றாரு. இதை தாண்டி 3வது எந்த காரியத்துக்கும் வரக்கூடாது. நல்லது செய்யணும்னு வரணும், நல்லதை பிறருக்கு போதிக்கணும்னு வரணும், நல்லதை நம்முடைய மஹல்லாவிலே விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே வர வேண்டும். இது இல்லாமல் எதையாவது செய்யலாமா, எதையாவது உருட்டலாமா, எதையாவது புரட்டலாமா, இப்படி செஞ்சா என்ன, அப்படி செஞ்சா என்ன என்ற தேவையில்லாத குதர்க்கங்களை செய்வதற்கு பள்ளிக்கு வரக்கூடாது. இந்த எண்ணத்திலே ஒருவர் பள்ளிக்கு வந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவருக்கு என்ன நன்மை தெரியுமா? பரிபூரணமான முறையிலே ஹஜ்ஜி செய்தால் என்ன நன்மையை தருவானோ அதை அல்லாஹ் தருவான். நன்மை செய்ய வேண்டும், நன்மையை கேட்கணும், நன்மையை சொல்லித் தரணும், பிறருக்கு பிற நபர்களுக்கு நன்மையை போதிக்கலாம் என்ற எண்ணத்திலே வந்தால் ஹஜ்ஜினுடைய நன்மையை அல்லாஹ் தருகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 4வது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் மஷா இலா ஸலாத்தின் மக்தூபத்தின் ஃபில் ஜமாஅ ஃபஹிய கல் ஹஜ்ஜா. ஒருத்தர் பள்ளிவாசலுக்கு நடந்தே வர்றாரு, எதுக்கு வரா தெரியுமா? ஜமாத்தா தொழுணும், ஜமாத்தை மிஸ் பண்ணக்கூடாது என்ற எண்ணத்தில் வர்றாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவருக்கு அல்லாஹ் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி நன்மையை தருவான். ஜமாத் வரக்கூடாது என்ற எண்ணத்திலே பள்ளிக்கு வந்தால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி நன்மை கிடைக்கும். அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் மஷா இலா ஸலாத்தின் ததவ்வுஇன் ஃபஹிய கல் உம்ரா.
நஃபில் தொழலாம் பள்ளிவாசலுக்கு போனா, சுன்னத் தொழலாம் பள்ளிவாசலுக்கு போனா, வீட்டில் தொழுவது அங்கே போய் தொழலாமே என்ற எண்ணத்திலே ஒரு பள்ளிக்கு வருகிறார், அவருக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட உம்ராவின் கூலி கிடைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது 4வது விஷயம். 5வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு நபித்தோழர் வந்தார், யா ரசூலல்லாஹ், நான் போருக்கு வரணும், எனக்கு ஆசையா இருக்கு, எனக்கு உடல்ல சக்தி இருக்கு, திடாத்திரம் இருக்கிறது, போர்க்களத்திற்கு வர வேண்டும் என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்க வீட்டில் உங்க அம்மா அப்பா இருக்கிறாங்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், எங்க அப்பா மௌத்தாகி போயிட்டாரு, எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க வயசானவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க அம்மாவை போய் நல்லா பார்த்துக்கோ, அவங்களுடைய துவாவை வாங்கிக்கோ, அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை கித்மாத்துகளை மிகச்சிறப்பாக செய்தால் எப்படி தெரியுமா? கஅன்த ஹாஜின் வ முஅ்தமரின் வ முஜாஹிதின். உனக்கு 3 கூலி தருவான் அல்லாஹ். உங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டேன்னா 3 கூலி தருவான். ஒன்று ஹஜ் செய்த நன்மையை தருவான், உம்ரா செய்த நன்மையை தருவான், அல்லாஹ்வின் பாதையிலே போர்க்களத்திலே போராடக்கூடிய முஜாஹிதின் நன்மையை தருவான். உங்க அம்மாவை நீ நல்லா பார்த்துக்கோ, அது போதுமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசை வைக்கிறது ஒரு புறம், 2வது தினசரி நாம் ஹஜ் செய்யலாம் என்பதற்குரிய வழியையும் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற பாதையையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்து தந்திருக்கிறார்கள். நீங்க தப்பா அந்த அந்த பயானை புரிந்து கொள்ளக்கூடாது. அஜர்த்து சொல்லிட்டாரு, ஹஜ் செய்யவங்களை பார்க்கும் பொழுது நம்மளும் ஹஜ்ஜுக்கு போகணும், நியத்து வச்சாலே ஹஜ் நன்மை கிடைச்சிடும், நம்ம டெய்லி வருஷம் நியத்து வச்சிட வேண்டியதான் அப்படின்னு நினைச்சு நியத்தோடு நிப்பாட்டிக்க கூடாது. அதற்குரிய உழைப்பும் அதற்குரிய முயற்சியும் அதற்குரிய தொடர் பிரார்த்தனையும் இருக்கிற பொழுது நிச்சயமாக அதற்குரிய பலனை வெகு விரைவிலே காண முடியும். வெகு விரைவிலே, மிக கூடிய விரைவிலே பார்க்க முடியும். நம்மை விட எத்தனையோ அனுபவசாலிகள் இங்கே இருக்கிறீர்கள். நீங்கள் அந்த அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைய பாடங்களை தந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் பல விஷயங்களை நாம் கண்டிருக்கிறோம். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஹஜ்ஜி செய்வதற்கு பொருளாதாரம் ஒரு அவசியம் இல்லை, அது ஒரு பெரிய முக்கியம் இல்லை. உடல் ஆரோக்கியம் அது பெரிய விஷயம் இல்லை. எல்லா வசதி வாய்ப்பு எல்லாம் எதுவும் கிடையாது. ஒன்றே ஒன்று மட்டும்தான், ஆசையும் தொடர் பிரார்த்தனையும் அல்லாஹ்வின் நாட்டத்தை கட்டி இழுக்கக்கூடிய அந்த தன்மையும் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால்